ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி அண்ட் பாண்டியன் ஸ்டோர்ஸ் மெகா சங்கமம் இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கோபி ஃப்ரெண்ட் கோபிட்ட கேக்குறாரு, ஏன் பாக்கியா அப்படி பேசிட்டு போறாங்க அப்படின்னு கேக்குறாரு. ஏதோ ஜோக் பண்ணிட்டு போறா அப்படின்னு கோபி சமாளிக்கிறாரு. அதே நேரத்துல ராதிகா கோச்சிட்டு இப்போ இந்த ஹால்ல இருந்து வெளியில போறாங்க. கோபி ராதிகாவை சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே போறாரு. போனதும் கோபிட்ட ராதிகா ரொம்ப சண்டை போடுறாங்க. ஒழுங்கா கிளம்பி போயிருப்பேன், இந்த ஸ்டேஜ்ல நடக்கிறதெல்லாம் பாக்குறதுக்காக தான் என்ன அவார்ட் ஃபங்க்ஷன் கூட்டிட்டு போனீங்களா அப்படின்னு திட்டுறாங்க. உங்க ஒய்ஃபை கூப்பிட்டதும் பாக்கியா வராங்க, நான் தான் உங்க ஒய்ஃப்னு ஏன் நீங்க சொல்லல அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. என் ஃப்ரெண்டுக்கு அதெல்லாம் தெரியாது, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆனது அவனுக்கு தெரியாது அப்படின்னு கோபி சொல்றாரு. ஏன் நீங்க சொல்லல அப்படின்னு கேக்குறாங்க. சொல்றதுக்கு எனக்கு தோணல அப்படின்னு கோபி சொல்றாரு. இதே மாதிரி ஒரு இடத்துல நான் அவார்டு வாங்குறப்ப வேற எவனோ ஒருத்தன் புருஷன் வந்து நின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. கோபப்பட்டு இப்போ ராதிகாவை அடிக்கிறதுக்கு கை ஓங்கிடுறாரு. உங்களுக்கே கோபம் வந்துச்சுன்னா எனக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த இடத்துல அப்படின்னு ராதிகா திட்டிட்டே இருக்கிறாங்க. கோபி, ஏன் ராதிகா என்ன படுத்து எடுக்கிறேன், இப்ப நீ இருக்கிற மனநிலைமையில உன்கிட்ட எது பேசினாலும் உனக்கு புரியாது, நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்றாரு. ராதிகா கோபிட்ட சொல்றாங்க, அப்படியே போயிருங்க, என் கண்ணு முன்னாடியே முழிக்காதீங்க, நான் உங்களை கல்யாணமே பண்ணிருக்க கூடாது அப்படின்னு திட்டுறாங்க. போயிடுறேன் அப்படின்னு வாசல்ல நின்று கோபி சொல்லிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத எழிலும் மூர்த்தியும் பாக்குறாங்க. மூர்த்தி நக்கலை சிரிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்ததா பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலியும் பாக்கியா ஃபேமிலியும் சந்தோஷமா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கோபி அது நின்று பாக்குறாரு. கோபியோட அப்பா கோபிட்ட வந்து பேசுறாரு. நீ எங்களை விட்டுட்டு போயிட்டா நாங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்போம்னு நினைச்சியா, நாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம்டா, எங்களுக்கு எந்த இழப்பும் கிடையாது, உனக்கு தான் இழப்பு அப்படின்னு சொல்றாரு. சொர்க்கம் மாதிரி இருக்கிற உன்னோட வாழ்க்கையை விட்டுட்டு இப்போ நரகத்துக்கு போயிருக்க, சீக்கிரமாவே நரகம்னா என்னன்னு புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்றாரு. கோபியுமே இப்போ கொஞ்சம் ஃபீல் பண்ணதான் செய்யறாரு. அடுத்ததா ஹோட்டல்ல இங்க தங்கியிருக்கிறவங்கள யாரு பெஸ்ட் ஜோடி அப்படின்னு போட்டி நடத்துறாங்க. அதுக்காக கொஸ்டின் பேப்பர்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. எழில் சொல்றாரு, இந்த கேள்விக்கெல்லாம் யாரு கரெக்டான பதில் சொல்றாங்களோ அவங்க தான் பெஸ்ட் ஜோடி அப்படின்னு சொல்றாரு. அக்கேவோட மாமனார் சொல்றாரு, இதுல என்ன சந்தேகம், நானும் உன் பாட்டியும் தாண்டா பெஸ்ட் ஜோடி அப்படின்னு சொல்றாரு. கப்பிள்ஸ்க்கு இப்போ கொஸ்டின் ஆன்சர் கொடுத்து ஃபில் பண்ண சொல்றாங்க. ராமமூர்த்தி தாத்தாவும் ஈஸ்வரி பாட்டியும் 10 out of 10 வாங்கிடுறாங்க. இப்ப ராதிகாவும் கோபியும் வராங்க. என்ன ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஹோட்டல் சர்வன்ட் சொல்றாங்க, பெஸ்ட் கப்பலுக்கான போட்டி நடத்திட்டு இருக்கிறோம் சார் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரையும் பார்த்த உடனே மூர்த்தியும் தனமும் அங்க இருந்து கிளம்புறாங்க. கண்ணன் சொல்றாரு, நீங்க எதுக்காக அண்ணி போறீங்க, நீங்க போட்டியில கலந்துக்கணும் அண்ணி அப்படின்னு சொல்றாரு. ராதிகா கோபி 2 பேருக்கும் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மூர்த்தி தனம் 2 பேருக்குமே கொடுக்குறாங்க. 2 பேருமே ஃபில் பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்போ யார் எவ்வளவு மார்க் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. மூர்த்தியும் தனமும் 10 out of 10 வாங்கிடுறாங்க. ராதிகா கோபி பத்தி கேட்ட கேள்விகளுக்கு 10க்கு 5 மார்க் வாங்கியிருக்கிறாங்க. ஆனா கோபி 10க்கு 0 மார்க் தான் வாங்கியிருக்கிறாரு. அதை பார்த்த உடனே கண்ணன் சிரிக்கிறாரு. எங்களை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்களா அப்படின்னு கோபி கோபப்படுறாரு. வெப்சைட்ல உங்க ஹோட்டலுக்கு ரேட்டிங்ஸ் கேட்பீங்கல்ல, அப்ப நான் 0 மார்க் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கிருந்து போறாரு. அடுத்ததா ராதிகா கோபி 2 பேருமே இப்போ ரூமை வெக்கேட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க கோபி அப்படின்னு கூப்பிட்டு ராதிகா அங்கிருந்து போறாங்க. நல்ல ட்ரிப்புடா அப்படின்னு நினைச்சிட்டு கோபி அங்கிருந்து போறாரு. பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலியும் பாக்கியலட்சுமி ஃபேமிலி 2 பேருமே இப்போ ஊருக்கு கிளம்புறாங்க. அடுத்ததான் எப்ப மீட் பண்ணலாம் அப்படின்னு எழில் கேக்குறாரு. மூர்த்தி சொல்றாரு, உனக்கு கல்யாணம் வைங்க மாப்பிள்ள, 1 வாரத்துக்கு முன்னாடியே வந்து கல்யாணத்தை சிறப்பு செஞ்சு கொடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்றாரு. 2 ஃபேமிலியும் இப்போ ஊருக்கு கிளம்புறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.